அப்படின்னு நம்ம செஞ்ச அனுபவத்தை அவங்களும் சொல்லிக் கொண்டு அவங்களே செய்ய வச்சு நம்மளுடைய எதிர்ப்பு ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் அமர வைக்கிறது தான். இதை நடத்தணும்னா இன்னைக்கு நம்ம மனசுல இந்த ஆழமா எடுத்துக்கோங்கன்னா இதை நடத்தவும் நடக்க செய்யலாம். ஆகவே நீங்க புரிந்து கொண்டு இதுல முழு பொறுப்பை மட்ட தலைவர்களுக்கும் சர்க்கிள் தலைவர்களுக்கும் மாவட்ட தலைவருக்கும் தான் இருக்கு. நம்மளுக்கு பார்வையாளராக 7 பேர் இந்த நிகழ்வுக்கு பார்வையாளராக அவர்களும் அவங்களுடைய உதவிகள் என்னெல்லாம் செய்ய முடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு எனக்கு வேலை இல்லை, நீங்க வந்து அமைதியாக இருக்கக்கூடாது. வட்ட தலைவர்கள் சர்க்கிள் தலைவர்கள் பெரும்பாலும் பார்க்கிறவங்க எல்லாமே இளைஞர்களாக இருக்கிறாங்க. பெரும்பாலும் நீங்க மற்றவங்க மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மாநில நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸ். உங்களுக்கு காங்கிரஸ் பேசிக்கிறதுல பல ஆண்டு காலமா இருக்கிறதுனால உங்க பகுதியில அக்க பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் தெரியும். வட்ட தலைவர் வந்து கேட்கறாங்க, நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. நீங்க போய் வட்ட தலைவர் சந்திச்சு சர்க்கிள் தலைவர் சந்திச்சு என்னுடைய பங்களிப்பை நான் உங்களுக்கு இந்த பூத்துல என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், என்ன போடு, என்ன முதல்ல போடு. இன்னொரு விஷயம் சொன்னது காங்கிரஸ் பேரியக்கத்துல பதவியில் இருந்தவர்களாக கூட உதாரணத்துக்கு பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில பூத் நம்பர் 148 என்னுடைய பேர் இருக்கு, பூத்துல இருக்கு. அந்த பூத்துல நானும் ஒரு உறுப்பினர், மாவட்ட தலைவர் இருந்ததுனால அந்த பூத்துல மெம்பராக இல்லாம இருக்க முடியாது. யாரெல்லாம் பதவியில் இருந்தா கூட அந்த பூத் கமிட்டியில பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு உறுப்பினராக இருப்பாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியம். அதையே செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டிலி பாபு, வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய மாவட்ட தலைவர். இன்றைய தினம் நமது மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளும் அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய அறிவுறுத்தலின் பேரில் அண்ணன் கு. செல்வபிரந்தையா அவர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பாளர்களும் மாநில நிர்வாகிகள் பலர், குறிப்பாக ராமமோகன் அமைப்பு செயலாளர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் வட்ட கமிட்டி தலைவர்கள், சர்க்கிள் கமிட்டி தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு என்ன நாங்கள் சொல்றோன்றதை கூர்ந்து கவனித்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய திட்டங்களை என்னென்ன பண்ணுன்றதில் தெரிஞ்சுக்கொண்டு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக எங்களை முழுவதுமாக அர்ப்பணிப்போம் என்று இன்று சம்மதம் ஏற்றிருக்கிறோம். இது தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற இந்த கலந்தாய்வு கூட்டமானது வடசென்னை மேற்கு மாவட்டம் முதன்மை மாவட்டமாக திகழ்வதற்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பும் நாங்கள் நல்குவோம் என்பதை மாவட்ட நிர்வாகிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள் ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங்காக உருவாக்குறதுக்கு உண்டான திட்டம் போட்டிருக்கிறோம். வருங்காலத்தில் குறிப்பாக வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலேயே காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையான பேரியக்கமாக செயல்படுவதற்கு எங்களுடைய கட்டமைப்பு கூட்டம் இன்றையிலிருந்து தொடங்கி அடுத்த 6 மாத காலத்திற்குள்ள சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வருங்கால பிரதமராக்க உறுதி ஏற்போம், சம்மதம் ஏற்போம் என்று இன்றைய தினம் நாங்கள் முடிவெடுத்தோம். இந்த சம்பந்தமா எங்களுடைய மாநில தலைவர் அருமையண்ணன் செல்வபிரந்தை அவர்கள் அழகா பேட்டி கொடுத்துட்டாரு. அந்த அம்மா தனிப்பட்ட முறையில் 4 வருஷம் முன்னாடி பாடின பாட்டை இன்னைக்கு பாஜகவும் RSSம் அரசியல் உள்நோக்கத்தோட இன்னைக்கு அந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கிறாங்க. அது அரசியல் உள்நோக்கம் என்பதுதான் உண்மையான கருத்து. இதில் வந்து தவறுகள் ஏதேனும் இருப்பினும் அதில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லியிருக்காரு மாநில தலைவர். ஆனால் அவங்களுக்கு அதிகமாக த்ரெட்டு வருது. வெளிநாட்டில இருந்துலாம் வந்து கால் பண்ணி ஒரு பெண் என்று கூட பாராமல் பெண் உரிமை என்று அதை கருத்தில் கொள்ளாமல் அசிங்கமாக தவறான கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டியிருக்காங்க. அதை தான் காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்குது. அதுக்கு தக்க நடவடிக்கையை சட்ட ரீதியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உடைய தலைவர் ஆல்ரெடி இது சம்பந்தமாக சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த காங்கிரஸ் உடைய நிர்வாகிகளுடைய கருத்தும் அதுதான். உதாரணத்துக்கு சொன்னேன், காது கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்கக்கூடாது. அதாவது வருங்காலத்தில் 23 தொகுதி சென்னையில் பொறுத்த வரைக்கும் 23 தொகுதி இருக்கு. குறைந்தபட்சமாவது 5 தொகுதியாவது நாங்கள் பெற்று நம்மளுடைய தோழமையுடைய தலைமை கிட்ட சொல்லி எங்களுடைய வலிமையை உறுதிப்படுத்தி நாங்கள் பெறுவதற்கான உரிமை கோருவோம் என்று தான் சொல்லுவோம். தொடர்ந்து RSS பாஜக அரசினுடைய செயல்பாடு இப்படிதான் இருக்குன்றது எல்லா மக்களாகிய எல்லாருக்குமே தெரியும். சட்டத்துக்கு புறமா செய்யறது, சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது,
மனித உரிமை போராளுக்கு மீறி நடக்கிறது இந்த மாதிரி செயல்களை செய்கிறாங்க. அதுக்கு உதாரணம் தான் நீங்கள் கேட்குற கேள்வி. அதுதான் செயல்பட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய செயல்பாட்டில் இறங்குறாருன்னா சட்ட ரீதியாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவு பேரில் தான் அந்த செயல்பாடு நடக்கு. ஆனால் அதை மீறுகின்ற வகையில் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடிய விஷயங்கள் பாஜக செய்கிறது இது புதுசல்ல, எப்பவுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சட்டம்லாம் சிறப்பாக தானே இருக்குது, நல்லா தான் போயிட்டு